ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பென்சில்களுக்கு பின்னாடி எதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் கோட்டிங் கொடுக்கறாங்க? இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரியான ஒரு பாரை பார்த்திருக்க மாட்டீங்க. கடைகள்ல சாண்ட்விச் எதுக்காக ட்ரையாங்கிள் ஷேப்லயே வெட்டி தர்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாய்கள் எதுக்காக அதோட ஓனரையே சாப்பிட்டுச்சு? கூகுளோட ஷேர்ஸ் ஃப்ரீயாவே எப்படி எடுக்கிறது? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15, ரோடோரமா இருக்கிற தள்ளுவண்டி கடைக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, அவங்க சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சாதாரணமா இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா பஞ்சாபை சேர்ந்த ரோடோரமா இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடைக்காரரை பார்த்தோம்னா இது மாதிரி பர்ஃபெக்ட்டா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாம ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஈக்குவலா இங்கிலீஷும் பேசுவாராம். இவரை பத்தின இன்னும் அதிகமான டீடைல்ஸ் பார்த்தோம்னா இவரோட பேர் தான் மஞ்சிந்தர் சிங் அண்ட் இவரோட வயசு வெறும் 22 தான். இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டிகிரி முடிச்சிருக்காராம். அதுக்கப்புறமா டிகிரி முடிச்சிட்டு நிறைய ஹோட்டல்ஸ்ல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்குன்னு சொந்தமா 2.5 லட்சத்துக்கு ரோடோரமா இந்த மாதிரியான ஒரு கடையை போட்டிருக்காரு. இவரோட ரோடோரமா இருக்கிற இந்த கடையில இருக்கிற ஹைஜீனிக்க வேற எந்த ஒரு ரோடோரமா இருக்கிற கடைகள்லயும் பார்க்க முடியாதாம். அதனால இந்த கடைக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. அவரோட இந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிட்டு வரனால கூடிய சீக்கிரத்துல அவருக்குன்னு சொந்தமா ஒரு ஹோட்டலும் ஓபன் பண்ண போறாராம். நம்பர் 14, நம்ம இது வரைக்கும் குடிக்கிறதுக்காகவே இருக்கிற நிறைய விதமான பார்களை நேர்ல பார்க்காட்டியுமே நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா ஸ்கிரீன்ல தெரியுற ரொம்பவே வித்தியாசமான இந்த ஒரு பாரை பாருங்க. இந்த பாரோட பேர் தான் தி ஹேண்டில் பார். இந்த பார்ல உட்கார்ந்து பியர் அண்ட் வைன் மாதிரியானது குடிக்கிறதோட சேர்த்து எக்ஸசைஸும் பண்ணலாம். அண்ட் இந்த பார்ல ஒரு நேரத்துல 16 பேசஞ்சர்ஸ் உட்காரலாமா. இந்த பார்ல குடிக்கிறதுக்கு வர்றவங்க எல்லாருமே குடிச்சுக்கிட்டே கீழே இருக்கிற பெடல்ல பெடலிங் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பெடலிங் பண்றதுனால தான் இந்த பார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அண்ட் இந்த பார்ல குடிக்க போறவங்க எல்லாருமே வெளியிடங்கள் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா குடிச்சிட்டு போகலாம். இந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு பார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கோரி என்கிற இவர் தான் ஓபன் பண்ணிருக்காரு. நம்பர் 13, ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க கம்பெனில வேலை பார்க்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் வருஷத்துக்கு ஒரு முறை டூர் என்கிற பேர்ல ஏதாவது காடுகள்ல கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். ஏன்னா ஜப்பான்ல இருக்கிற மக்கள் ஒரு நாளைக்கு மத்த நாடுகளை விடவும் அதிகமாவே வேலை பார்க்கறாங்க. இதனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்காகவே தான் ஒவ்வொரு வருஷமும் காடுகள்ல கொண்டு போய் விடுறாங்க. அங்க இருக்கிற நேச்சர்ல ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிருமாம். அதனால ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிகளும் இந்த விஷயத்தை எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு தெரப்பி போல பயன்படுத்துறாங்களாம். அண்ட் இது எம்ப்ளாயிஸோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சொல்றாங்க. நம்பர் 12, இந்த உலகத்துல ஸ்டாக் மார்க்கெட்ங்கிறது ரொம்பவே பெருசான ஒண்ணா இருக்குது. அதுலயும் 60 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸோட ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கான ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குதாம். ஏன்னா இதுல இந்த உலகம் முழுவதிலும் இருந்து இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கை குறையவே குறையாது. இந்த மாதிரி இருக்கிற இவ்வளவு பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாத்தோட பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அது யுஎஸ் தான் சொல்லியாகணும். ஏன்னா 55% ஸ்டாக்ஸ் யுஎஸ் உடைய தானா. அதை உங்களால இந்த டாப் லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்ல கூட பார்க்க முடியும். இதுல இந்தியாவோட ஸ்டாக்ஸ் உலகம் முழுவதிலும் வெறும் 3% தான் இருக்குதாம். இந்த வீடியோல கூட கூகுளோட ஷேர்ஸ் ஃப்ரீயாவே எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது யூடியூபா தான் இருக்கும். இது கூகுளோட இது. அண்ட் நீங்க யூஸ் பண்ற மொபைல் ஆண்ட்ராய்டு இல்ல iOS தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க வாங்குறதும் அமேசான்லயே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே மூவிஸ் பார்க்கிறதுக்கும் பயன்படுத்துறதும் நெட்ஃபிளிக்ஸா தான் இருக்கும். இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸோட இது. இந்த மாதிரியான கூகுள், அமேசான், ஆப்பிள், டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸோட growth எப்படி இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனிஸோட growthல நமக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் எல்லாருமே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா இந்தியன் ஷேர்ஸ் நம்ம வாங்கினா ஒரு ஃபுல் ஷேரை வாங்கியாகணும். ஆனா அது யுஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுல உள்ள ஒரு சின்ன பார்ட்டை கூட ஃபிராக்ஷன் ஷேர்ஸா வாங்கலாம். அதுக்காகவே உங்களுக்கு ஐஎன்டி மணி ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். பையிங் அண்ட் செல்லிங்க்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. அண்ட் உங்களுடைய ஸ்டாக்ஸை கொண்டு லோட் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபிளாட் சார்ஜஸும் கிடையாது. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஐஎன்டி மணி ஆப்ல சைன் அப் பண்ணி உங்களுடைய ஸ்டாக் அக்கவுண்ட்ல ஃபண்ட் பண்ணீங்கன்னா 750 ரூபாய் மதிப்புள்ள கூகுள் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். இப்போதைக்கு ஆப்பிள், அமேசான், ஃபேஸ்புக், கூகுள் மாதிரியான கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்குது. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த ஆப் உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோட சேர்த்து உங்களுடைய வெல்த் அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணும். அதுக்காக நீங்க ஆட்டோ ட்ராக்கிங் கொடுத்தா போதும் உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ வந்துரும். அதுல இந்தியன் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டிஸ் அண்ட் பேங்க் சேவிங்ஸ், கிரெடிட் கார்டு, லோன் மாதிரியான எல்லா விஷயத்தையும் உங்களால ஒரே இடத்துல பார்க்க முடியும். நம்பர் 11, நம்ம இது வரைக்கும் நிறைய விதமான பெயிண்டிங் ஆர்டிஸ்ட பார்த்திருப்போம். ஆனா ஒரு முறை இந்த அமேசிங்கான பெயிண்டிங் ஆர்டிஸ்ட பாருங்க. ஆச்சரியமான விஷயம், இந்த ஆர்டிஸ்ட் ஒரு உண்மையான மனுஷன் கிடையாது. இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். இதோட பேரு ஐடா. இந்த ரோபோட் தான் இந்த உலகத்திலே முதல் ஆர்டிஸ்ட் ரோபோட்டாம். இந்த ரோபோட்டோட பெயிண்டிங், டிராயிங் எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அமேசிங்கா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட் பெயிண்டிங் வரைகிறதோட சேர்த்து பெயிண்டிங் பத்தின எந்த ஒரு கேள்விகளை கேட்டாலும் அதுக்கான பதில சொல்லுமா. இந்த மாதிரியான ஒரு ரோபோட்டை ஐடன் மெல்லர் என்கிற இவர் தான் உருவாக்கி இருக்காரு. நம்பர் 10, எறும்புகளை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த எறும்புகளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, எறும்புகள் 12 மணி நேரத்துக்கு வெறும் 8 நிமிஷம் தான் ரெஸ்ட் எடுக்குமா. அதாவது 24 மணி நேரத்துல எறும்புகள் வெறும் 16 நிமிஷம் தான் ரெஸ்ட் எடுக்குது. மத்த நேரங்கள் எல்லாம் எறும்புகள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. நம்பர் 9, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு 12 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ட்ரெயின்ல பாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி போலீஸை மிரட்டி இருக்கிறான். எதுக்காக நான் அந்த
பையனோட ஃப்ரெண்டுக்கு ட்ரெயின்ல இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருந்திருக்குது. ஆனா போகிறதுக்கு இருந்த பையன் பப்ஜி மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தனால அந்த மேட்சை பாதியில விட்டுட்டு ட்ரெயினை பிடிக்க வேண்டியது இருந்துதான். அதனால அந்த பையனோட பப்ஜி மேட்சை ஃபுல்லா முடிக்க வைக்கிறதுக்காக அந்த பையனோட ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ட்ரெயின்ல பாம் வச்சிருக்கிறதா மிரட்டி இருக்கிறான். ஆனாலும் போலீஸ் அந்த விஷயத்தை இது பொய்யா தான் இருக்கும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாமலே பல பேரோட உயிருக்கு ஆபத்தாகிற கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த ட்ரெயினை நிறுத்தி செக் பண்ண தொடங்கிட்டாங்களாம். அதே போலவே செக் பண்ணி பார்த்ததுல அந்த ட்ரெயின்லயும் பாம் இல்ல. அதுக்கப்புறமா சின்ன பையனால போலீஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுட்டாங்களாம். நம்பர் 8, நம்ம எப்பவுமே கடைகள்ல எல்லாம் வாங்குற சாண்ட்விச்சை பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணி தருவாங்க. அதே நேரத்துல எப்பவுமே நடுவுல இருந்து கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்ல தரவே மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா பிரெட் சென்டர்ல இருந்து கட் பண்றதை விடவும் கிராஸ்ல வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணா நமக்கு சாண்ட்விச் பாக்குறதுக்கு பெரிய சாண்ட்விச் போல தெரியுமா. அதுவே ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ண சாண்ட்விச் பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே சின்னதா தெரியுமா. ரெண்டுமே சைஸ்லயும் இடையிலயும் ஒண்ணுதான். ஆனா நம்ம ஹியூமன் சைக்காலஜியை பொறுத்தவரை ட்ரையாங்கிள் ஷேப் தான் நமக்கு பெருசா தெரியுது. அதனால தான் கடைகள்ல எல்லாம் சாண்ட்விச்சை ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி தராங்க. நம்பர் 7, யுஎஸ்ல இருக்கிற கான்சஸ் சேர்ந்த ஒரு ஆளு வெறும் ஒரே ஒரு விஷயம் பண்ணனால அவரோட வீட காட்டு தீயில இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு. கான்சஸ்ல காடு ஏரியாக்குள்ள இருந்த ஒரு சின்ன கிராமத்துல திடீர்னு தீ பிடிச்சதால எல்லாருமே வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருந்த ஒரு வீட்டுக்கார ஆளு மட்டும் அவரோட வீட்டுல கார்டனுக்கு தண்ணி பாய்க்கிற ஸ்பிரிங்கிள்ஸ் ஆன் பண்ணி விட்டு ஓடி போயிட்டாராம். அதுக்கப்புறமா தீயெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்து மக்கள் ஊருக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லாரோட வீடுகளும் எரிஞ்சு தரமட்டம் ஆகிருந்து. ஆனா அந்த ஆளோட வீடு மட்டும் எதுவுமே ஆகாம சேஃபா இருந்திருக்குது. நம்பர் 6, 1940 நடத்தப்பட்ட இந்த ஆர்மி ட்ரைனிங்க பாருங்க. இந்த ட்ரைனிங்ல பாம்பை பார்க்காமலே அதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக பாம்பு வைக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சில இடங்கள் வெளிச்சமா இருக்கும், அதிகமான இடங்கள் வெளிச்சம் இல்லாமலே இருக்கும். அதனால இருட்டான இடங்கள்ல சரியா கண்ணு தெரியாட்டியுமே அதை பார்க்காமலே டிஃப்யூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. நம்பர் 5, கனடால கிட்சால்ட்ங்கிற பேர்ல ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஊர்ல எப்பவுமே 24 மணி நேரமும் லைட் பல்ப்ஸ் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு வீடுகள்லயும் யாருமே இருக்க மாட்டாங்களாம். இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாருமே திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஏது எங்க போனாங்கிறது யாருக்குமே தெரியாதாம். அதனால கனடால இருக்கிற இந்த ஊரை கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தோட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்கள் உலகம் முழுவதும் இருந்த நிறைய டூரிஸ்ட் மக்களை இந்த இடத்துக்கு அட்ராக்ட் பண்ணி இருக்குதாம். அதனால கனடா கவர்மெண்ட்டும் இந்த ஆள் இல்லாத ஊரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நம்பர் 4, இந்தியால மேன் ஆஃப் த மேட்ச் ஆகிறவங்களுக்கு 1 லட்சமோ இல்ல 50,000 ரூபாயோ கொடுப்பாங்களாம். ஆனா உகாண்டாவை சேர்ந்த இந்த பிளேயரோட போட்டோ பாருங்க. இந்த பிளேயர் உகாண்டா பிரீமியர் லீக்ல மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகி இருக்கிறாரு. அதுக்காக இவருக்கு பரிசுங்கிற பேர்ல ஒரு டப்பா தயிரும் ஒரு பாக்கெட் பிரெட்டும் கொடுத்திருக்காங்களாம். நம்பர் 3, ஒரு முறை நார்த் கலிபோர்னியால பன்னிகள் வளர்க்கப்படுற ஒரு பன்னி பண்ணையில தீப்பிடிச்சு முழு பன்னி பண்ணையுமே எரிய தொடங்கிடுச்சாம். அந்த எரியிற தீக்குள்ள இருந்து எல்லா பெரிய பன்னிகளும் வெளியே ஓடி வந்துட்டு, ஆனா கொஞ்சம் பன்னி குட்டிகள் மட்டும் வெளியே வர முடியாம உள்ளே மாட்டிக்கிச்சாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபயர் ஆபீசர் உள்ள போய் அந்த பன்னி குட்டிகளை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்து அந்த பன்னிகளை வளர்த்துட்டு இருந்த விவசாயியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். அதுக்கப்புறமா அதுல இருந்து 6 மாசம் கழிச்சு அந்த ஃபயர் ஆபீசருக்கு கிஃப்ட்ங்கிற முறையில அந்த விவசாயி அதே பன்னிகளோட இறைச்சில இருந்து உருவாக்கப்பட்ட சாசேஜஸ் அனுப்பி விட்டாராம். இது ஒரு சரியான கிஃப்ட் தானா இல்ல தவறானதா என்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு ஆளு அவர் வளர்த்துட்டு இருந்த 2 நாய்களையும் வீட்டுல விட்டுட்டு 2 வாரத்துக்கு வெளியே எங்கேயோ சுத்தி பாக்குறதுக்காக போயிட்டாராம். ஆனா போகிற அவசரத்துல நாய்களுடைய சாப்பாட்டுக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணாம மறந்து போயிட்டாராம். அதுக்கப்புறமா 2 வாரம் கழிச்சு அவர் திரும்பி வரும்போது அவரோட 2 நாய்களுமே வெறி பிடிச்சது மாதிரி மாறி இருந்ததாம். அண்ட் அவருடைய 2 நாய்களும் கொலபசியில் அவரே கடிச்சு சாப்பிட்டுடுச்சாம். இது கேட்கறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்கும், ஆனா இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். நம்பர் 1, பென்சில்னு சொன்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வருது அப்சரா பென்சிலும் நட்ராஜ் பென்சிலும் தான். ஏன்னா இந்த 2 கம்பெனிகளுமே பென்சில்ல ரொம்ப ஃபேமஸ் கம்பெனிகளா இருக்குது. இந்த மாதிரியான பென்சில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்பகுதியில மட்டும் முழுக்க முழுக்க பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இப்போ வர பென்சில்கள் எல்லாம் இந்த பின்பக்கத்தை இன்னமும் நிறைய வித்தியாசமான கலர்களும் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரி பின்பகுதியில மட்டும் கருப்பு கலரே இல்ல ஏதாவது ஒரு கலர் எதுக்காக கொடுக்கறாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா ஒரு விதத்துல இது பென்சிலோட ஒரு டிசைனா இருக்குது. அது மட்டும் இல்லாம பென்சில் பின்னாடி இந்த மாதிரி கருப்பு கலர் கோட்டிங் கொடுக்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்குதான். அதாவது நார்மலாவே ஒரு பென்சிலால 56 கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுத முடியும். 56 கிலோமீட்டர்னா ஒரு பென்சிலை வச்சு ஒரு நோட்ல கிட்டத்தட்ட 45,000 எழுத்துக்களை எழுத முடியுமா? ஆனா பென்சிலுக்கு பின்னாடி இந்த மாதிரியான கருப்பு கலர் கோட்டிங்கோ இல்ல வேற ஏதாவது கோட்டிங்கும் கொடுக்கறனால குழந்தைகளுக்கு இந்த கருப்பு கலர் ஏரியா கிட்ட வரும் பென்சில் தீந்து போக போகுதுன்னு தோணுமா. அதனால இந்த கருப்பு கலர் பகுதி இருக்கிற இடத்தை யூஸ் பண்ணாம புது பென்சில் வாங்கிடுவாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பென்சில் தீர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பென்சிலை வாங்கிடுவாங்க. அதனால இந்த பென்சில் கம்பெனிஸோட சேல்ஸும் 10% அதிகமாகுமா. இதனால கம்பெனிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் அதிகமான லாபமும் கிடைக்குது. இந்த கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க ஹியூமன் சைக்காலஜி பேஸ் பண்ணி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால தான் பென்சிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி கருப்பு கோட்டிங் இல்ல ஏதாவது ஒரு கோட்டிங்கே கொடுக்கறாங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் IND மணி ஆப்ல சைன் அப் பண்ண மறந்துடாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ஆப் முழுக்க முழுக்க சேஃப் தான். இத 4 மில்லியனுக்கும் அதிகமான இந்தியன் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ மறக்காம உங்களுடைய அக்கவுண்ட ஃபண்ட் பண்ணுங்க. 750 ரூபாய் மதிப்புள்ள கூகுள்
ஸ்டாக்ஸ் ஃப்ரீயாவே பெறுங்க அண்ட் ட்ராக்கிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்க நெட்வொர்க்கான ஐடியாஸையும் வெச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆப் தான் நம்ம ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களுக்கு அலர்ட் பண்ணும். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கிறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறவர்களையும் டட்டா பை பாய்.